வணக்கம், வெல்கம் டு ஸ்டிச் வித் மல்லி. இன்னைக்கு ஹேண்ட் ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துணியை எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு நிறைய கட்டிங்லயும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா அங்கங்க பிசிறு விழுற மாதிரி கட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கட்டிங் எப்படி பண்ண போறோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கட்டிங் எப்படி பண்ண போறோம்னு பார்த்துடலாம். ஓகே, நாங்க பார்க்கலாமா? இப்போ கட்டிங்க்கு தேவையானது என்னென்னா ஒரு கிளாத். நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட சின்ன கிளாத் இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சாரி, காட்டன் சாரி, ரேஷன் சாரி கூட நீங்க எடுத்துக்கலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஒரு லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கட்டிங் காட்டுறதுக்கு. இல்லைன்னா சாரி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு சைஸ்ல எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் ஒரு கட்டிங் மட்டும் பார்க்க போறது இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் கட்டிங் பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் நீங்க லாங்கா எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், ஒரே கிளாத்ல உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அதனால கிளாத் எடுத்திருக்கேன், மெஷர்மெண்டிங் டேப் எடுத்திருக்கேன், ஸ்கேல் எடுத்திருக்கேன், டிசி எடுத்திருக்கேன், மீன்ஸ் சாக், மார்க்கிங் சாக்கு, தென் கட் பண்றதுக்கு சிசர். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், இது கிளாத்துக்கு கட் பண்ற சிசர்ஸ் மட்டும்தான், இது பேப்பர் கட்டிங் கிடையாது. இது கிளாத்துக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இது மாதிரி சிசர் இல்லைனாலும் நீங்க இது மாதிரி லாங் சைஸ் சிசர் இருந்தாலும் அது கிளாத்துக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கட்டிங் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரைஞ்சிருக்கேன். ஏன் அங்கங்க ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் டிசில ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் போது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டஸ்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்படி தள்ளக்கூடாது. எப்பவுமே நீங்க இந்த கையால வச்சுட்டு லைட்டா தட்டி ஊதணும். ஊதுனீங்கன்னா அந்த சாப்பீஸ்ல டிசில இருக்க தூள் வந்து போயிடும் இந்த கிளாத்தை விட்டுட்டு. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அது எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ துணியில அது மாதிரி ரொம்ப மார்க்கிங் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா, நான் சென்டரா ஒரு லைன் போட்டிருக்கேன், கார்னர்ல ஒரு லைன் போட்டிருக்கேன், கொஞ்சம் தள்ளி ஒரு லைன் போட்டிருக்கேன். இது இப்போ ஃபர்ஸ்ட் சென்டரா கட் பண்றதுக்கு நான் எப்படி சொல்றேன். சென்டரா கட் பண்ணீங்கன்னா ஒரு லைன் போட்டீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த சிசர் இந்த லைன் மேலதான் கட்டிங் போடணும். ஓகேவா? இப்போ இந்த சிசர் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் லைன் பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்கொயரோ, ரெக்டாங்கிளோ, ட்ரையாங்கிளோ, எனிதிங், ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து நல்லா சிசரை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ். சில பேர் பாதியிலேயே க்ளோஸ் பண்ணி ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் சென்டர் கிளாத்ல நம்ம ஒரு கட் பண்ண போறோம், இல்ல எங்கன்னா ஒரு இடத்துல கட் பண்ண போறோம், கொஞ்சம் கிளாத் இந்த சைட்ல இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க என்ன பண்ணணும், கையை நல்லா ஓபன் பண்ணி துணியை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்படி நீங்க கையை நல்லா விரிச்சுக்கணும். எவ்வளவு விரிக்க முடியும் நீங்க விரிச்சீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா கிளாத் மூவே ஆகாது, இந்த பக்கத்துல கிளாத் மூவே ஆகாது. ஸோ இது நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். நீங்க இது பண்ணாத இப்படி பிடிச்சி கட் பண்றதோ, எப்படி பிடிச்சி கட் பண்றதோ, இது ஸ்ட்ரெயிட் லைன் தானே அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்றதோ பண்ணாதீங்க. கையோடைய லெஃப்ட் ஹேண்ட் கையால நல்லா கையை ஓபன் பண்ணி, உங்களால எவ்வளோ கையை ஓபன் பண்ண முடியுமோ ஓபன் பண்ணி நல்லா கையை உங்க ப்ரெஷர் ஃபுல்லா இந்த கையில கொடுத்துடணும். கொடுத்துட்டு இங்க பாருங்க, நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். நல்லா ஹோல்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லைன்ல தான் பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணிருக்கேன் சிசர், லைன்ல தான் அப்படியே கட் கொடுக்கணும். லைன்ல தான், உங்களுக்காக நான் ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்க. உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த லைன்ல தான் இருக்கணும். கட் பண்ணி கொடுத்தோம், அந்த தூள் அந்த டஸ்ட் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், லைட்டா அவ்வளவுதான் போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப் பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு கிளாத் மேல இன்னொரு கிளாத்தை வச்சு காட்டுறேன். இங்கேயும் அந்த டிசி மார்க் இருக்கு, இதுலயுமே டிசி மார்க் இருக்கும். நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க, ரெண்டு கிளாத்தையும் தனித்தனியா. சரிங்களா? இங்கேயுமே டிசி மார்க் இருக்கு, இங்கேயுமே டிசி மார்க். அப்ப நான் டிசி மார்க் இருக்கு, அப்ப நம்ம ஃபோக்கஸ் எதுல இருக்கணும், சென்டர் ஆஃப் த டிசி தான் இருக்கணும். ஸோ டிசிக்கு இந்த சைடும் போயிடக்கூடாது, மார்க்கிங்க்கு இந்த சைடும் போயிடக்கூடாது. ஸோ சென்டர் ஆஃப் த டிசில தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது சென்டர் ஆஃப் த கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கார்னர், இந்த கார்னர் பீஸ் வருது பாத்தீங்களா, இதை எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே போலலாம் ஹோல்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாம் எங்க வரும்னா, நம்மளுக்கு பிளவுஸுக்கும் கீழே வந்து அந்த ஒரு மாதிரி பிசுறு இருக்கும், இல்ல ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், துணி ஸ்ட்ரெயிட்ஸ் கட் பண்றதுக்கு இவ்வளவு சின்னதா ஒரு பீஸை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஸோ ரிமூவ் பண்ணிடுவோம். அது மாதிரி டைம்ல எல்லாம் எப்படி நம்ம இதை கட் பண்றது, இப்படி தூக்கிட்டு கட் பண்ணலாமா, இல்ல இப்படி திருப்பிட்டு இதை தூக்கிட்டு இப்படி கட் பண்ணலாமா, இது சின்னதா தானே இருக்கு, ஸோ இதை தூக்கிட்டு இப்படி கட் பண்ணலாமா அப்படின்லாம் டவுட் வரும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாத
எந்த சைட்ல நிறைய கிளாத் இருக்கோ அந்த சைட்ல சேம் மெத்தட் தான். ஸோ கையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அந்த துணியை நம்ம தூக்கல, ஆனா இதுல தூக்கலாம். பாத்தீங்கன்னா கார்னர்ல உங்க ஃபோக்கஸ் இருக்கட்டும். கையை பாருங்க, சிசரை நல்லா ஓபன் பண்ணியிருக்கேன். இங்க மடிச்சிருக்கனால நான் சிசரை நல்லா ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணி நான் வச்சுட்டு ஜஸ்ட் சேம் மெத்தட் தான். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா இது கார்னர் பீஸ்ல சின்ன பீஸ்னால இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இது ரிமூவ் பண்ணிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காத்துல பாருங்க டிசி மார்க் இதுலயும் கொஞ்சம் இருக்கும், இந்த குட்டி பீஸ்லயுமே கொஞ்சம் இருக்கும் டிசி மார்க். ஸோ இது மாதிரிதான் சென்டர் ஆஃப் த லைன்ல நீங்க கட் பண்ணணும். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து நான் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன். இது வந்து 4:4. உங்களுக்கு இது 4:4 தான் போடணும்னு இல்லை. நீங்க சின்னதா ட்ரை பண்றீங்கன்னா சின்னதா போட்டு பார்த்துக்கிட்டாலும் ஓகே. நான் உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியணும்னுக்காக நான் 4:4 போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி கட் பண்றதுன்னு ஒன்ஸ் பார்த்துக்கலாம். பாத்தீங்களா, அதனால கார்னர்ல குட்டியோன்னு தான் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், குட்டியோன்னு தான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும், இதே போலதான் ஓபன் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. கையை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கை ஹோல்ட், செகண்ட் ஸ்டெப் சிசர் ஓபன், தேர்ட் ஸ்டெப் சிசர் க்ளோசிங். இந்த கார்னர்ல வந்துருச்சுன்னா ஜஸ்ட் ஒரு குட்டி கட், ஓகேவா? தென் கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்ப இந்த சின்ன சிசர் சின்ன கிளாத் தானே இருக்கு, தூக்க முடிஞ்சு உங்க ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சா ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல நான் இப்படி இந்த சைட்ல வச்சு கட் பண்றேன்னு சொன்னாலும் ஓகே. ஒரு சின்ன பீஸ்னால உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி தூக்கி கட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு தூக்கி கட் பண்ண வேண்டாம், எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஸோ ஹோல்ட் இட் தென் கட். ஸோ கட் பண்ணியாச்சு, ஸ்கொயர் சைஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் எதுக்கு எடுத்துட்டேன்னா அதுல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோம். இது ஒரு ஸ்லாண்டிங் லைன், கீழே மட்டும் தான் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே ஸ்டாண்டிங் லைன். இது ஒரு பி டைப் போல தான். ஸோ இது எப்படி கட் பண்றதுன்னு ஒன்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனை ஹோல்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹோல்ட் யுவர் ஹேண்ட். கையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, தென் க்ளோஸ். ஓகேவா? ஓப்பன் தென் க்ளோஸ். நீங்க ஓப்பன் பண்ணும் போது அந்த இடத்துல பிசுறு தட்டக்கூடாது. ஸோ எந்த இடத்துல சிசர் நீங்க இப்படி அப்படியே மூவ் பண்ணும் போதீங்கன்னா உங்களுக்கு சிசர் அந்த பிசுறு தட்டும். ஸோ நீங்க மூவ் பண்ணாத அதே இடத்துல ஹோல்ட் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஸ்லாண்டிங் லைன்ல போகுது. அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஓப்பன் தென் க்ளோஸ், ஓப்பன். இப்ப இந்த கார்னர் வரும்போது கொஞ்சம் சின்னதா இருந்தா சிசரை கொஞ்சம் பேக்ல எடுத்துட்டு இந்த கார்னர்ல போய் முடிக்கணும். பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த கார்னர்ல அப்படி முடிக்கணும். இந்த சிசர் ஃபுல்லா க்ளோஸ் ஆகணும். இந்த கார்னர்ல வி வரும்போது மட்டும் இந்த கார்னர்ல ஃபுல்லா க்ளோஸ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்களா, இப்படி குத்தும் போது இந்த துணி தனியா வரணும். இப்படி தனியா வந்தாதான் அந்த சைட்ல பாருங்க ட்ரையாங்கிள் பீஸு பிசுறு படாத இந்த இடத்துல எந்த பிசுறும் இல்லை. பார்த்தீங்களா, தனியா வந்துருச்சு. இது மாதிரி தனியா ரிமூவ் ஆகி வரணும். சில பேருக்கு இந்த இடத்துல கார்னர் டீப்ல போய் கட் பண்ணாத, ஒரு சைட்ல கார்னர்ல டீப்பா கட் பண்ணிட்டு ஒரு சைட்ல கட் பண்ணலைன்னா இந்த இடத்துல குட்டியா நூல், ஒரு சின்ன நூல் வந்து தூக்கி நிற்கும். ஸோ அந்த நூல் மட்டும் தனியா கட் பண்ணுவோம். எங்கன்னாச்சும் இந்த ஷார்ப்னஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷார்ப் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் ஷார்ப்ல ஒரு நூல் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஷேப் வந்து மாறும். ஸோ அதனால நீங்க அந்த வி வரும் போது நீங்க என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் அந்த சிசரை ஃபுல் அந்த கார்னர் எண்டு இருக்குல்ல, அந்த எண்டை அந்த வீல போய் முடிக்கிற மாதிரி நீங்க கட் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வி ஷேப் வந்துடும். ஏன்னா நிறைய பேருக்கு வி ஷேப்லாம் ப்ராப்பரா வராது. ஸோ அந்த வி ஷேப் வந்து அழகா வந்துடும். ஸோ எப்படி ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அடுத்த ஷேப் பார்க்கலாமா? அடுத்த ஷேப் வந்து நான் சர்க்கிள் எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் இதை நான் சொல்லணும். ஸோ நம்ம கட் பண்ணும் போது கீழே இருக்க கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு துணியை லைட்டா இப்படி பண்ணி மூவ் பண்ணுவோம். ஏன்னா இது சிங்கிள் கிளாத்னால அப்படியே வந்துடுது. சில சமயம் நம்ம வந்துட்டு
2 மடிப்பு 3 மடிப்பு மடிச்சிருந்தோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கா நம்ம சிசரை உள்ள விட்டு இப்படி லைட்டா ஷேக் பண்ணா ஸோ எல்லா கிளாத்துமே உங்களுக்கு ப்ராப்பரா போய் உட்காந்துரும். நான் நெக்ஸ்ட் அது எப்படின்னு சொல்றேன் நானு. ஸோ அப்ப தூக்கிட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற கிளாத்ல சிசர் படாது, மேலோட நிற்கும். தெரியுதா உங்களுக்கு? கிளாத்ல சிசர் படாது. ஸோ சர்க்கிள் எப்படி கட் பண்ணணும்னு பாக்குறேன். சர்க்கிள்ல வந்து ஃபுல் ஓப்பன் கொடுக்க கூடாது சர்க்கிளுக்கு. ஸோ சர்க்கிள் தானே ஈஸி தானே நினைக்கலாம், ஆனா சர்க்கிள் வந்து ஃபுல் ஓப்பன் கொடுக்காத இந்த 3/4 நம்ம இது அப்படியே கர்வ் கொடுத்துட்டே போகணும். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதனாச்சும் ஒரு இடத்துல ஸ்லாண்டிங்கா லைனை போயிட்டு ஸ்லாண்டிங்கா போயிட்டு அப்படியே இந்த கையை ஹோல்ட் பண்ணிட்டீங்க. இந்த கிளாத் எப்படிதான் மூவ் பண்ணணும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? சிசரை நான் அப்படியே டேர்ன் பண்றேன் பாருங்க. சிசரை நான் அப்படியே இப்படி இருந்தது அப்படியே இப்படி டேர்ன் பண்றேன். கிளாத்தை மூவ் பண்ணக்கூடாது, நீங்க தான் மூவ் ஆகணும். ஏன்னா கிளாத் வந்து பொசிஷன் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு நம்ம வச்சிருக்க மெஷர்மெண்ட் சம்திங் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்ல நம்ம கட் பண்ணி வைப்போம். ஏன்னா நம்ம சர்க்கிள் கிடையாது. இப்ப நம்ம சுடிதார்லயோ இல்ல பிளவுஸ்லயோ இல்ல ஏதோ ஃப்ராக் ஏதோ டிசைன்ல நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வரணும் அப்படின்றத நம்ம கிளாத்தை மூவ் பண்ணா அது மெஷர்மெண்ட் மாறும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் மூவ் ஆகணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சர்க்கிள் அழகா உட்காந்துருச்சு, எந்த பிசுறுமே இல்லாத. ஸோ எங்கேயுமே அழகா நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த சர்க்கிள் இதுல இருந்து அழகா இங்க கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்ப அடுத்த கட்டிங் பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் கட்டிங். ஜிக்ஸாக்னு தெரியும் உங்களுக்கு, ஜிக்ஸாக்னு. இது மோஸ்ட்லி நம்ம எங்க பண்ணுவோம்னா, இப்ப சுடியில வந்து ஓவர்லாக் போடுவாங்க. ஓவர்லாக் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஜிக்ஸாக் சிசர்னே இருக்கு. இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குல்ல, அதுல வந்து ஜிக்ஸாகாவே இருக்கும், அந்த பல்லெல்லாம் ஜிக்ஸாகாவா இருக்கும். அந்த சிசர்ல நீங்க கார்னர்ல கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓவர்லாக் போடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சுடிலையும் பண்ணலாம், பிளவுஸ்லயும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்து ஜிக்ஸாக் சிசர் இல்லப்பா, ஸோ பெரிய பெரிய ஜிக்ஸாக் நம்மளுக்கு வேணும், ஸோ நம்மளுக்கு அந்த சின்ன சிசர்லயும் சிசர் இல்லை, பெருசும் சிசர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிசர்லயே ஸ்ட்ரெயிட் லைன் சிசர்லயே எப்படி நான் உங்களுக்கு கட் பண்றேன்னு சொல்லி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்லாண்டிங் லைன். இது ஸ்லாண்டிங் லைன் தான். ஸ்லாண்டிங் லைன் அப், ஸ்லாண்டிங் லைன் டவுன். ஓகேவா? நம்ம சின்ன பசங்களுக்கு சொல்லி தருவாங்க இந்த ஏபிசிடி எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டாண்டிங் லைன் சொல்லுவாங்க. அதே மாதிரி மெத்தட் தான். ஸோ ஸ்டாண்டிங் லைன்ல இருந்து இந்த பாத்தீங்களா, இப்போ இங்க வரைக்கும் தான் முடியுது உங்களுக்கு அந்த வி. ஆனா பிசி வந்து லைட்டா ஒரு வி போயிடுச்சு. ஸோ நம்ம எங்க கட் பண்ணணும்? இந்த ஹெண்டுல தான் கட் பண்ணணும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கு மேல நம்ம போக கூடாது. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? தெரியாத சாப்பீஸ் இப்படி மேல ஒரு வி வந்துருச்சு. ஆனா நம்ம மேல வி வரைக்கும் போடக்கூடாது. நம்மளோட அந்த மலையோட கார்னர் சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுல எல்லாம் மவுண்டைன் வரையும் பாத்தீங்களா, அந்த மலையோட கார்னர் இதுதான். இந்த இடத்துல தான் வியை ஸ்டாப் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இதோட தான் வியை முடிக்கணும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் கட் பண்றதுன்னு. ஸோ ஸ்டாண்டிங் லைன் அப், தென் ஸ்டாண்டிங் லைன் டவுன். நீங்க தூக்கக்கூடாது. ஸ்டாண்டிங் லைன் அப், டெட்ல முடியணும். ஸ்டாண்டிங் லைன் டவுன். அந்த பி தனியா நம்மளுக்கு எடுக்கும் போது வரணும். ஓகேவா? அந்த கிளாத்தத்துக்கு மேல போட்டுக்கோங்க. சிசர் மேல கிளாத்தத்துக்கு மேல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. ஸ்டாண்டிங் லைன் டவுன். மேல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கட்டிங் ப்ராப்பரா இருக்கும். இங்க பாத்தீங்களா, இங்க வரைக்கும் போச்சு. ஆனா நான் ரிவர்ஸ் கோட் வந்து இதோட முடிச்சிருக்கேன். இந்த கார்னர்ல போய் அது பிரஸ் ஆகினா மட்டும்தான் அந்த கார்னர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஓகேவா? பாத்தீங்களா, எந்த பிசுறுமே இல்லாத ஜிக்ஸாக் ப்ராப்பரா ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஜிக்ஸாக்கு எந்த இடத்துலயுமே அந்த நூல் வரல. கார்னர் பீஸ் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கார்னருமே, இங்க இருக்க கார்னருமே ஷார்ப்பா இருக்கு, இங்க இருக்க கார்னருமே ஷார்ப்பா இருக்கு. ஸோ இப்படிதான் ஜிக்ஸாக் நீங்க கட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு நெக் டிசைன் தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த நெக் டிசைன்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ஸ்கேலப் டிசைன் சொல்லிட்டு. ஸோ ஸ்கேலப் டிசைன் கொடுத்துட்டு அதுல நான் ஒரு பாட் டிசைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை எப்படி கட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எப்பவுமே நெக் டிசைன் பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து மேல போங்க, உங்களுக்கு அது ப்ராப்பரா வரும்.
ஓகேவா? மேல இருந்து கீழே வர்றதோட கீழே இருந்து மேல போறது ப்ராப்பரா இருக்கும். இல்ல சில பேருக்கு நான் மேல இருந்து கீழே வர்றதா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், இல்ல எனக்கு அப்படிதான் ப்ராக்டிஸ்னா ஓகே, அது தப்பே கிடையாது. நான் சொல்றேன் பிகினர்ஸ்க்கு சொல்றேன். ஸோ கீழே இருந்து நீங்க மேல போகும்போது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அது எனக்கு கிளாத் பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இத பாருங்க, இந்த இடத்துல இந்த கர்வ் வருதுல்ல, இங்க முடிக்கும் போத இங்க குட்டியா இந்த கார்னர்ல இது ஓபன் பண்ணும் போத, இந்த நெக் டிசைன் ஓபன் பண்ணும் போத இங்க ஒரு வி வரணும், ஷார்ப்பா ஒரு வி வரணும். ஸோ அதனால அதுக்கு பிஃபோராவே இப்படி ஒரு வி கொடுத்தீங்கன்னா அந்த இந்த லைன் போட்டிருக்கல லைன் மேலே கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டா வரும். நம்ம கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஹேண்டிங்கா வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இப்படி கட் பண்ண முடியாது, இப்படிதான். இங்க இருந்து தெரியும் சர்க்கிளுக்குன்னா நம்ம எப்படி கட் பண்ணுவோம், 3/4 தான் கட் பண்ணுவோம். ஓகே, அப்படியே சிசரை பெண்ட் பண்ணிட்டே வாங்க. சிசரை அதுல இருந்து ரிமூவ் பண்ணாத ஒரு பெண்ட் கொடுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல வி கொடுத்துருங்க. தென் இந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணி மேல தூக்கிட்டு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா டிசி தூள் இருந்துச்சு, நான் அப்படியே ஊத்திட்டு போயிடுச்சு. ஸோ பிகினர்ஸ் பார்க்கணுக்காக நான் ரொம்ப ஸ்லோவாவே கட் பண்றேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். பார்த்தீங்களா, ஷார்ப்ல கட் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே தூக்கி ஒரு பாட் ஷேப்ல, எங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த லைன்ல தான் இருக்கணும். சரிதான், அப்படியே அந்த லைன்லயே போறோம் பாருங்க. சிசரை ரொம்ப ஓபன் பண்ணாத, அப்படியே சரிதான் உங்களுக்கு 3/4 அப்படியே போய் முடிச்சாச்சு. ஓகேவா? பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்படிதான் இருக்கும் நெக் டிசைன். கார்னர்ல ஒரு வி வந்திருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து ஸ்கேலப் டிசைன், ரெண்டு சைட்லயுமே ஈக்குவலா வந்துட்டு ஒரு பாட் ஷேப்ல வந்துருக்கும். இது நெக் டிசைனா, இதுதான் இல்லை, நீங்க எந்த நெக் டிசைன் வேணா போட்டுக்கோங்க. ஆனா கட்டிங் வந்து எங்கேயுமே பிசுறு தட்டாத வரணும். ஓகேவா? இந்த பாத்தீங்களா, இந்த கிளாத் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அந்த கிளாத் நம்ம எடுத்துருவோம். நம்மளுக்கு இதானே, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தானே நம்ம நெக்ல போட போறோம். ஸோ இந்த பீஸையும் பாருங்க, இந்த கார்னர் பாத்தீங்களா எவ்வளவு ஷார்ப்பா வந்திருக்கு இந்த கட்டிங்கு. ஏன்னா அந்த வி ஷார்ப்பா வந்தனாலதான் இங்க அழகா போய் உட்காரும் இந்த வி நம்ம நெக்ல போயிட்டு. ஓகேவா? இந்த வியை கட் பண்றதோட அதோட ட்ரிக் வந்து ஸ்டிச்சிங்லயும் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து கட்டிங் தான், கட்டிங்லனா ஸ்டிச்சிங் கிடையாது. ஸோ கட்டிங் ட்ரிக்கை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாத் கட்டிங் நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி கட் பண்றது, ஸோ ஸ்கொயர், அப்புறம் வந்துட்டு எப்படி ட்ரையாங்கிள், ஸ்லாண்டிங் லைன்ல ட்ரையாங்கிள், ஜிக்ஸாக், சர்க்கிள், ஒரு நெக் டிசைனும் நம்ம பார்த்துட்டோம். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிளாத் நீங்க கட் பண்ற சிசர் வந்து ஷார்ப்பா வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஷார்ப் தேவையில்லை, ஆனா கிளாத் கட் பண்ணணும். ஏன்னா ஷார்ப்னஸ் இல்லைனாலும் சிசர் வந்து ப்ராப்பரா கட் ஆகாது. ஸோ ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கிளாத்துக்கு மட்டுமே அந்த சிசர் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஸோ அதே போலதான் கிளாத்து, த்ரெட் எடுத்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் டைப் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க, ஊசி எடுத்துக்கோங்க, நீடல் நம்பர் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சி இழுக்க ஈஸியா இருக்கணும் அந்த நீடல். ஸோ அந்த மாதிரி நீடல் சைஸ் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து உங்களுக்கு லைட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க, ஒயிட்டு இல்ல ஆஃப் ஒயிட்டு இல்ல லைட் பிங்க்கு, அது மாதிரி லைட் கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் த்ரெட் போட்டுக்கிட்டாலும் அது உங்களுக்கு அழகா விசிபிளா தெரியும். ஸோ அதனால கிளாத்து, த்ரெட், நீடல், கட் பண்றதுக்கு த்ரெட் கட்டர், சிசர், த்ரெட் கட்டரா இருந்தாலும் சரி ஓகே, நீங்க சிசர் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சிசர், தென் மார்க் பண்றதுக்கு இன்ச் டேப்பு, ஸ்கேலு, பென்சில் ஆர் டிசி, அது யுவர் விஷ், அதை நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்ட் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்க யாராச்சும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் கீப் ஸ்டிச்சஸ் அண்ட் கீப் ஸ்மைல் ஆல்வேஸ். தேங்க்யூ, பை பாய்.